திண்டுக்கல்லில் பெண்ணுக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பி அத்துமீறிய சார்பு ஆய்வாளர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். பழனியில் புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் வரம்பு மீறியவர் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நெய்க்காரப்பட்டியில் தாலுகா காவல் நிலையம் உள்ளது. இந்த காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வந்தார் ராஜகோபால். அண்மையில் அப்பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் காவல் நிலையத்திற்கு புகாரளிக்க சென்றுள்ளார். அந்த பெண்ணை விசாரணை செய்த சார்பு ஆய்வாளர் அவரின் செல்போன் எண்ணை வாங்கியிருக்கிறார். பின்னர் விசாரணை என்ற பெயரில் நேரம் கெட்ட நேரம் பெண்ணிற்கு அடிக்கடி ராஜகோபால் செல்போனில் அழைத்திருக்கிறார். பெண்ணும் வேறு வழியின்றி சார்பு ஆய்வாளரிடம் பேசியுள்ளார். தொடர்ந்து அவரின் அக்கப்போர் தாங்காமல் செல்போன் அழைப்பை துண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பெண்ணின் செல்போன் எண்ணிற்கு ஆபாச குறுஞ்செய்திகளை அனுப்பி சார்பு ஆய்வாளர் அத்துமீறியுள்ளார். ஒரு கட்டத்தில் அவரின் டார்ச்சரை தாங்க முடியாத பெண் தனது பெற்றோரிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார். உடனே பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் பழனி காவல் துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயனிடம் புகாரளித்துள்ளனர். சார்பு ஆய்வாளர் அனுப்பிய செல்போன் மெசேஜ் தொடர்பான ஆதாரங்களையும் கொடுத்துள்ளனர். பின்னர் டிஎஸ்பி தனஞ்சயன் உத்தரவின் பேரில் தாலுகா காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் ராஜகோபால் மதுரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். தொடர்ந்து திண்டுக்கல் சரக டிஐஜி சசிமோகன் விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் சார்பு ஆய்வாளர் அத்துமீறியது உறுதியாக இருக்கிறது. உண்மைத்தன்மையை உறுதி செய்ததும் ராஜகோபாலை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறை அதிகாரியே புகாரளிக்க வந்த பெண்ணிற்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் பழனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.